ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க கடைக்கு போக சோம்பேறித்தனம் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு என்ன செய்யலான்னு இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கண்ணில் பட்ட டிஷ் தான் இது. நான் ஒரு டிஷ்ஷை பார்த்தேன்னா அந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா பால் மாறாமல் செய்வேங்க. ஏன்னா வெளியில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு ஸ்நாக்ஸே வாங்கிடலாம். ஏன்னா டைம் செய்யறதுக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் இதை செய்யலாம். இந்த ரோட்டுக்கடை காளான் அந்த டேஸ்ட்டில் தான் வந்தது. இந்த ரவை ஊறி இருந்ததுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. அவங்க இந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வேறு. நான் இந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ண பொருள் எல்லாம் என் வீட்டில் இருந்த பொருள் தாங்க. அவங்க யூஸ் பண்ணியிருந்தது கேப்சிகம், நான் பொட்டேட்டோ. அவங்க யூஸ் பண்ணியிருந்தது சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். என்கிட்ட டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் வந்தது, சோயா சாஸ் இல்லை. அவங்க தனி மிளகாய் தூள் போட்டிருந்தாங்க கலருக்கோசம். நான் வீட்டில் அரைச்சோம் பார்த்திங்களா, மிளகா தனியா சேர்ந்து அரைச்ச தூள் போட்டிருந்தேன். என்னமோ கடைசியில் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா 75 மார்க் கொடுக்கலாம். நான் செஞ்சதுனாலையோ இல்லை அவங்க போட்ட பொருள் என்கிட்ட இல்லாததுனாலையோ தெரியல, 75 மார்க் கொடுக்கலாம் 100 மார்க்ஸ்க்கு. நாங்கள் செஞ்சது நானும் என் பொண்ணும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா விரும்பி சாப்பிட்டோம். சுட சுட ரொம்ப சூப்பராக இருந்தது. பிடிச்சிருந்தா நீங்களும் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.